Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது Gauss-Jordan method. Solve the following system of linear equations. Given three linear equations by Gauss-Jordan methodsல நம்ம x1, x2, x3 ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம Gauss-Jordan மெத்தட் அப்படின்னா இப்போ நமக்கு a1, a2, a3, b1, b2, b3, c1, c2, c3ன்னு 3x3 மேட்ரிக்ஸ் இங்க கொடுத்த given equations 3x3 மேட்ரிக்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம 3x3ல எடுத்துக்கணும். இந்த x1, x2, x3 இது மாதிரி ஃபார்மேஷன் எழுதுறது தான் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ். அதாவது கொடுத்துக்கிற given மேட்ரிக்ஸ் இருக்கும், அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் x1, x2, x3 ஈக்குவல் டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட கூடிய டேர்ம் தான் பிங்கிற டேர்ம், அதாவது ax ஈக்குவல் டு பிங்கிற டேர்ம்ல இருக்கும். அந்த டேர்மை நம்ம இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல 1 கொண்டு வரணும். இந்த a1 ஃபர்ஸ்ட் 1 சேஞ்ச் ஆயிடும். ஆக்சுவலி இங்க ஏதாவது எலமெண்ட் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆல டிவைட் பண்ணிடணும். அப்படி கொண்டு வந்துட்டு அந்த பிளேஸ் 1 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் பிளேஸ் b1, c1 அப்படியே இருக்கும். இந்த பிளேஸ் 1ன்னு கொண்டு வந்த உடனே இந்த ரெண்டு பிளேஸ் நம்ம 0ன்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். b1ஐயும் c1ஐயும் 0ன்னு கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட் இங்க b2க்கு போகணும். இந்த b2 பிளேஸ்ல ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கும், ஏதாவது எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்டால அதை அப்படியே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா இந்த பிளேஸ் நமக்கு என்ன ஆயிடும், 1 ஆயிடும். நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி இந்த 1ஐ யூஸ் பண்ணி இந்த a2வும் c2 பிளேஸ் நம்ம 0ன்னு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் லீடிங் டயகனல் எலமெண்ட், இந்த ரெண்டு டயகனல் எலமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுதான் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் 1ன்னு கொண்டு வரணும். இந்த 1ஐ யூஸ் பண்ணி நம்ம ரோவெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு பிளேஸும் 0ன்னு கொண்டு வரணும். ஸோ ஃபைனலா நமக்கு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். நம்ம இங்க ப்ராசஸ் என்ன பண்றோமோ அதே ப்ராசஸ் இந்த சைடும் பண்ணிட்டே வருவோம். இந்த சைடும் பண்ணிட்டே வரப்போ நமக்கு இங்க ஒரு எலமெண்ட் கிடைக்கும், x1, x2, x3. அந்த எலமெண்ட் தான் x1, x2, x3யோட வேல்யூ. நம்ம இதுதான் Gauss-Jordan மெத்தட். இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த கிவன் சம்ஸை சால்வ் பண்ணலாம். இந்த கிவன் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். x1, x2, x3யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபுல்லா நான் ரைட் பண்ணிட்டேன். x1, x2, x3 இங்க ரைட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு இந்தாண்ட இருக்கிற டேர்ம் 4 - 5 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணா இந்த எலிமெண்ட் வந்துடும். இந்த மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஈக்குவல் டு -5. அது மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிரும். இந்த மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதுனா தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த டேர்ம் இதான் a, இது x, இது வந்துட்டு b. இப்போ ax ஈக்குவல் டு bங்கிற டேர்ம்ல இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல ரைட் பண்ணிடலாம். கன்சிடர் த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணிட்டோம். இது a, இது வந்துட்டு b. அதான் a, bன்னு ரைட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் நம்ம 1ன்னு கொண்டு வரணும். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல டிவைட் பண்ண போறோம். r1 tends to r1/2. இந்த 2ஆல டிவைட் பண்ணா 2/2 1, 1/2 4/2 2 ஆயிடும். இங்கேயும் 4/2 ரிமைனிங் செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 -3 -1 -5 3 -2 2 -1. நெக்ஸ்ட் இந்த பிளேஸையும் இந்த பிளேஸையும் 0ன்னு கொண்டு வரணும். அதனால இப்போ r1 - r2 பண்ணா இந்த பிளேஸ் நமக்கு 0 ஆயிடும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 1/2 2 2. இந்த செகண்ட் ரோவை தான் r2 tends to நம்ம r2ல இருந்து r1 சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், r1ல இருந்து r2 சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். எப்படினாலும் நமக்கு இந்த பிளேஸ் நமக்கு 0 ஆயிடும். So r2 tends to r2 minus r1. இப்போ 1 minus 1 இங்க 0 ஆயிடும். நெக்ஸ்ட் r2 minus r1, அதனால செகண்ட் காலம். இது ஃபர்ஸ்ட் காலம் சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம், இது செகண்ட் காலம். அப்படின்னா இப்போ இந்த பிளேஸ் தான் r2 இல்லைங்களா. ஸோ -3 minus r1 1/2. அப்படின்னா 3 2s are 6 -6 இதோட -1 பண்ணா -7/2. நெக்ஸ்ட் r2 minus r1 -1 -2. So -3 -5 -2.
ஸோ -7. இந்த R3 பிளேஸ் அப்படியே ரைட் பண்ணுங்க. 3 -2 2. இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ இந்த பிளேஸ் பாருங்க. இந்த பிளேஸ் நம்ம 0 கொண்டு வரணும். ஸோ அதனால R1ஓட 3ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. R3 tends to R3 minus 3R1. 3 minus 3 0 ஆயிடும். நெக்ஸ்ட் R3 அப்படிங்கிறப்போ -2 minus 3 into R1. R1 வந்து 1/2. So -2 minus 3/2. 2 2s are 4. -4 minus 3. So -4 minus 3 divided by 2. -7/2. Next உங்க 2 இருக்கு. minus 3 into R1. R1ங்கிறது 2. So 2 minus 6. We get answer -4. Next இங்க -1 இருக்கு. இங்க 2 இருக்கு. -1 minus 3 into 2. So -1 minus 6. We get answer -7. இப்போ இந்த first place 1 ஆயிடுச்சு. அதாவது A1 place 1. B1ம் C1ம் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த R2வையும் R3யும் சப்ட்ராக்ஷன் பண்ணா இந்த பிளேஸ் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். R1 R2 இந்த ரெண்டு ரோவும் அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இந்த தேர்ட் ரோல இந்த பிளேஸ நமக்கு இப்ப 0 கொண்டு வரலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் நமக்கு பார்க்க R2 R3 மேட்ரிக்ஸை பார்க்கறப்பவே நமக்கு ஈஸியா சப்ட்ராக்ஷன் பண்ணா அந்த பிளேஸ் 0 கொண்டு வந்துடலாம்னு தோணுது. ஸோ இப்போ ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். நீங்க R2ல இருந்து R3யை சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்றப்போ இங்கேயும் 0 ஆயிடும். அதாவது இந்த C2 பிளேஸஸ் நமக்கு 0 ஆயிடும். C3 பிளேஸும் 1 ஆயிடும். R3 tends to R2 minus R3. நீங்க R3 minus R2 சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா இந்த -1 வரும். நமக்கு +1 தானே வரணும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல. ஸோ இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த R3 இந்த பிளேஸ் நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் 0 தான். 0 minus 0 0. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா இங்க 0 ஆயிடும். -3 minus of -4 வரும். ஸோ +4 -3 +4 நமக்கு +1. இங்க -7 +7. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல -7/2 இருக்கு. இதோட ரெசிப்ரோக்கலால அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. நமக்கு ஈஸியா இந்த பிளேஸ் 1 கொண்டு வந்துடலாம். நான் இந்த R1ம் R3 எந்த சேஞ்சஸும் இல்ல. நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் R2. இந்த R2 என்ன செய்ய போறோம் அப்படின்னா R2 tends to R2ல -7/2 ஓட ரெசிப்ரோக்கல் 2/7. இங்க மைனஸ் இருக்கிறதால -2/7ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ இந்த பிளேஸ் 0 தான். 0 into -2/7 0. இந்த பிளேஸை மல்டிப்ளை பண்றப்போ இங்க 1 ஆயிடும். இங்க -3 into -2/7. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 2s are 6. 6/7. இங்க -7 into -2/7. இந்த 7ம் 7ம் கேன்சல் ஆயிடும். மைனஸ் மைனஸ் பிளஸ் +2 ஆயிடும். இப்போ இந்த செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் ரோல தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பிளேஸ் பாருங்க. இந்த பிளேஸும் இந்த பிளேஸும் நம்ம என்ன கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு 1 0 0 வந்துருச்சு. இந்த பிளேஸ்ல 1 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல நம்ம 0 கொண்டு வரணும். இந்த பிளேஸ் 0 கொண்டு வந்துட்டு அது நெக்ஸ்ட் இந்த சைடு போகணும். இப்போ இங்க 0 கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டேர்ம் பாருங்க. இந்த R2ல 1/2ஆல மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? ஈஸியா இந்த பிளேஸ்ல 0 கொண்டு வந்துடலாம். ஸோ R1 tends to R1 minus 1/2 R. இந்த பிளேஸ் 1 அப்படியே தான் இருக்கும். இங்க R1 minus 1/2 R2 அப்படின்னா இந்த பிளேஸ் 1/2 minus 1/2 R2 plus 1/2 minus 1/2 நமக்கு என்ன 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க R1 2 minus 1/2 R2 வந்துட்டு 6/7 அப்படின்னா இங்க 2 3s are 6ன்னு கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 2 minus 3/7. 7 2s are 14. 14 minus 3 11. So 11/7. 11/7. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் பாருங்க. R1 வந்துட்டு நமக்கு 2 minus
1 by 2, R2 வந்துட்டு நமக்கு 2. இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். 2 minus 1, 1 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் காலமும் செகண்ட் காலமும் கரெக்டா ப்ராப்பரா வந்துருச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் காலத்துல பாருங்க, நமக்கு C3 பிளேஸ் 1 வந்துருச்சு. ரிமைனிங் இந்த ரெண்டு பிளேஸ் நம்ம 0ன்னு கொண்டு வரணும் இல்லைங்களா? இப்போ இந்த R1ல இந்த பிளேஸ் 0ன்னு கொண்டு வரணும் அப்படின்னா இங்க பாருங்க செகண்ட் ரோல பாசிபிலிட்டி இல்ல. ஏன்னா இங்க 1 இருக்கு, இங்க 6/7 இருக்கு. இது 1 சப்ட்ராக்ஷன் பண்ண போறப்போ மறுபடியும் இந்த பிளேஸ்ல நமக்கு எலிமெண்ட் இது வந்துடும். அதனால தேர்ட் ரோ இருக்கு பாருங்க, இந்த தேர்ட் ரோவோட 11/7ஆல மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா என்ன ஆயிடும்? இந்த பிளேஸ் நமக்கு 0 ஆயிடும். R1 tends to R1 minus 11/7 R3. இந்த பிளேஸ் நமக்கு R1 மைனஸ் இந்த பிளேஸ் 0னா 0 தான். இந்த பிளேஸ் நமக்கு இந்த தேர்ட் ரோல 0 இருக்குங்க, இந்த ரெண்டு பிளேஸ் 0 இருக்குங்கிறதால இந்த இடத்துல 1 0 அப்படிதான் வரும். 1 0. நெக்ஸ்ட் இங்க 11/7 மைனஸ் 11/7 into 1. ஸோ 11/7 மைனஸ் 11/7 0 ஆயிடும். இங்க பாருங்க R1 வந்துட்டு 1 மைனஸ் 11/7 into R3. R3 பிளேஸ் நமக்கு 0. அதனால 1 minus 0 1 தான். இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 1 6/7 2 0 0 1. நமக்கு ஃபைனலா இப்ப இந்த பிளேஸ் 6/7 பிளேஸ் 0ன்னு கொண்டு வந்துட்டா நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். இந்த பிளேஸ் இப்ப இந்த 6/7 0ன்னு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த தேர்ட் ரோல பாருங்க, இங்க என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு. இதனோட 6/7 மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் நம்ம ஈஸியா சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இந்த பிளேஸ் 0ன்னு கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படிதான் இருக்கு. இந்த செகண்ட் ரோல R2 tends to R2 மைனஸ் இதோட 6/7 மல்டிப்ளை பண்ண போறோம். 6/7 R3. ஸோ நமக்கு 0 1 6/7 மைனஸ் 6/7 என்ன ஆயிடும்னா நமக்கு வேல்யூ 0 ஆயிடும். இங்க வந்துட்டு இங்க பாருங்க, இந்த பிளேஸ்ல 2 தான் இருக்கு, இங்க 0 தான் இருக்கு. அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல. 2 மைனஸ் 6/7 into 0ன்னு வரும், நமக்கு 2 தான். ஃபைனலா நமக்கு இந்த சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. இங்க இருக்கிற வேல்யூ தான் x1 x2 x3. நம்மளோட ஃபைனல் ஆன்சர் x1 equal to 1, x2 equal to 2, x3 equal to 0. We found x1 x2 x3 value. Hence the solution. Thanks for watching.